உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கிறதால்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. புதிதாக பார்ப்பவர்கள் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இன்று பார்க்க போவது சாதுர்மாசி விரதம் அப்படிங்கிற பற்றி. 7ஆம் தேதி ஜூலை 2025 இந்த சாதுர்மாசி விரதம் ஸ்டார்ட் ஆகுது. 4 மாதம் விரதம் இருப்பது அப்படின்னு சாதுர்மாசிய அப்படின்னு பேர். இதனுடைய முக்கியத்துவம், புனிதமான விரதம், எல்லாரும் கடைபிடித்திருந்த விரதங்கள் இப்பொழுது சந்நியாச லெவலில் வச்சுருக்கிறோம். இதெல்லாம் வைதிகர்கள் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ஒரிஜினலாக எல்லாரும் பண்ணிகிட்டு இருந்தது. ஆடி மாதத்திலிருந்து கார்த்திகை மாதம் வரை, ஜூலைலேருந்து நவம்பர் வரைக்கும் 4 மாதங்கள் விரதம் இருப்பது அப்படின்னு இதனுடைய தன்மை. இது எல்லாமே சயின்ஸ் தான். நம்ம பேசிக்கலி சயின்ஸ் ரிலேட்டடாக தான் நம்மளுடைய பேசிக் ஐடியாலாம் இருக்கும். நார்மலாக இந்த ஆடி மாதங்கிறது சுவாமிகளுக்கெல்லாம், தேவர்களுக்கு யோக நிலையில் நித்திரை கொள்ளக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் நித்திரை கொள்ளும்போது பருவகாலத்தின் தாக்கங்களால் மழைக்காலங்கள் வரும். அப்போது பருவங்களை உள்ளடக்கி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக இந்த விரதங்கள் இருப்பதுன்னு சயின்ஸ் சொல்கிறது. ஆன்மீகத்திலும் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு நாம் இருக்கக்கூடிய புனிதமான செயல்களை செய்வதற்கு இந்த விரதங்கள் நமக்கு யூஸ் ஆகும். அப்போது சயின்ஸும் ஆன்மீகமும் ஒன்றாக கலந்து தான் நம்மளுடைய சனாதன தர்மம்னு தெரியும். இது முதல்ல விஷ்ணு புராணத்தில், பாகவத புராணத்தில், ரெண்டுத்துலேயுமே இதை பற்றின கோட்பாடுகள் எல்லாம் இருக்குது. டீட்டெயில்ஸ் இருக்குது. பழங்காலத்தில் முனிவர்கள், ரிஷிகள் இவர்களெல்லாம் சாதுர்மாசிய விரதம் என்ற இந்த விரதத்தை மேற்கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு முறை தேவர்கள் அசுரர்கள் அந்த சேர்ந்து அமிர்தம் தயாரிக்க மந்தார மலையை போட்டு கடைந்தார்கள். அப்போது அமிர்தம் வரும்போது காலகூட விஷம் அப்படிங்கிற விஷம் வந்தது. ஆலகால விஷத்தை சிவன் அருந்தினார், காலக்கூட விஷத்தை விஷ்ணு அருந்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷத்தை உணர்ந்ததுனாலே அவர் தூக்கமாக, மயக்கமாக ஆனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மயக்கத்தின் தன்மை 4 மாதங்கள் இருந்ததாகவும் அதனாலே இந்த விரதம் இருப்பதாகவும் விஷ்ணு புராணத்திலே ஒரு கோட்பாடு உண்டு. இப்படி பலவிதமான கட்டுப்பாடுகளை கொண்ட விரதம் இந்த விரதம். உணவு கட்டுப்பாட்டில் பார்த்தீங்கன்னா சத்துணவு, பச்சை உணவு அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உணவுகள் நார்மலாக இந்த வெங்காயம், பூண்டு போன்ற மசாலா பொருட்கள் எல்லாம் உபயோகப்படுத்துவது இல்லை. இந்த 4 மாதத்தில் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிடலாம் அப்படிங்கிறது. மற்ற இதிலேருந்து பால், பழம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதும் நமக்கு விதிக்கப்பட்ட நியமங்கள். தினசரியில் காலையில் குளிக்கிறோம். ஃபஸ்ட்டு விஷ்ணு கிருஷ்ண தியானங்கள் செய்யணும். நமோ நாராயணா, நமச்சிவாயா இந்த மந்திரங்களை ஜபிக்க வேண்டும். தான தர்மங்கள் செய்ய வேண்டும். கோயிலுக்கு சென்று தர்மங்கள் செய்துவிட்டு திரும்பி வர வேண்டும். முடிந்தவரை ஏழைகளுக்கு அன்னதானம், ஆடைகள் தானம் செய்வது நல்லது. இப்படிலாம் செஞ்சால் என்ன பலன் உண்டாகும்? அடுத்த கேள்வி அது வந்துடுது இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில் கர்மா அப்படின்னு நம்ம பாவங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பாவங்களிலிருந்து விடுதல் வேண்டும். மனம் அமைதிப்பட வேண்டும். தியானம் என்ற ஒருநிலைப்பட வேண்டும். பக்தியாலே நம்மளுடைய நிலைப்பாடுகள் மேம்பட வேண்டும். அதற்கு விஷ்ணு, சிவன் இவர்களுடைய அருள் கிடைக்க வேண்டும். நார்மலாக உடல் தூய்மையே நமக்கு நல்ல மன தூய்மையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் முக்கியம். மனதிலே அடுத்த ஆரோக்கியம் வந்துடும். அதனால் இரைப்பை அப்படிங்கிற இந்த இரைப்பை வந்து கரெக்டாக செரிமான அளவில் இருந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு ரிஷிகள் தெரிந்து வைத்திருக்கிறதுனால தான் 4 மாதம் லங்கனம் பரம ஔஷதம்னு சொல்லிவிட்டாங்க. அப்போது ஆன்மீகத்தில் வளர்ச்சியை பெற்ற நாம் இப்போ சயின்ஸ் வளர்ச்சியை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த உடலை க்ளீன் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நார்மலாக நீங்கள் டயட்டிஷியன்ட்டெல்லாம் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? சார் முதல்ல ஃபஸ்ட்டு டே வாட்டர் ட்ரீட்மெண்ட் சார், தண்ணி சாப்பிடுங்க. அடுத்த நாள் ஜூஸ் குடிங்க.
கொஞ்சம் ஜூஸ் நிறைய சாப்பிட்டுட்டே வாங்க. அடுத்தது இந்த ஃபைபர் ரிலேட்டடாக சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா தயிர் சாப்பிடாதீங்க சார், நல்ல நீர்மோர் சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா. இது எல்லாமே உணவு அருந்துதல் அப்படிங்கிற வார்த்தையோட வெளிப்பாடு. நம்ம சாப்பாடுன்னு கவனமாக சாப்பிட்றோம் இல்லையா, அப்படி கிடையாது. உணவு அருந்துதல்னு சொல்கிறாரு ரிஷி. அப்போது சாப்பாடை அப்படி தண்ணியாக வச்சுட்டு சாப்பிடணுமா, அப்போ தான் நம்ம இறைப்பையோட சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் கஞ்சி வச்சு கஞ்சி குடிப்பதும் வைப்பாங்க. ஆடியில் கூழ் காய்ச்சுவாங்க, பார்த்துருக்கோம் இல்லையா. இதெல்லாம் ரீசன் அதுக்கு தான். ஆடி கூழ் அப்படின்னு வச்சுருந்தெல்லாம் இந்த மாதிரி லிக்விட் டயட் தான் நமக்கு நார்மலாக ப்ரிஸ்கிரைப்டு. அப்போ அரிசி சோறு எப்போ சாப்பிடுவோம்? பொங்கல் வந்து அரிசி சோறு சாப்பிட்றோம் இல்லை, அது கூட பொங்கல்னு இருக்கிறோம், பொங்கிடுவோம், நல்லா குழஞ்சி போயிடும். இதுதான் நம்மளுடைய சிஸ்டத்தில். வேற வேறையாக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா சாத்துர்மாசிய விரதம் மாதிரி டெய்லியே நம்ம விரதம் வந்துடுவோம். அதனால் நமக்கு உடலும் மனமும் திடமாகி வாழ்க்கையிலே இந்த நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறத கரெக்டாக பிடிச்சிருவோம். இந்த மாதிரி ஒரு விரதம் இருப்பது நமக்கு ரொம்ப பலனையும் மனோதிடத்தையும் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால சன்னியாசிகள் மட்டும் இருக்கக்கூடிய விரதங்கள் இனிமேல் நம்மளும் இருக்கலாம். நார்மலாக இந்த ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மாதத்திலேருந்து, ஆடி மாதத்துலேருந்து நீங்கள் நவம்பர், ஜூலை டு நவம்பர் அப்படிங்கிறது உங்களுடைய டயட் கண்ட்ரோல் மந்த் அப்படின்னு மைண்டில் போட்டுக்கிட்டு கரெக்டாக டயட்டிஷியனோட நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் உடலுடைய எடை குறையும், உங்கள் மனதுடைய பாரம் குறையும், நல்ல வளத்துடன் நலத்துடன் இருக்கலாம். வாழ்க வளத்துடன்.